ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் டைப்ரைட்டிங் எக்ஸாம் பிப்ரவரி மாதம் எழுதுனீங்க. அதற்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம ரீவேல்யூவேஷன் பண்ணுறது, ஓகே, அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2/9/2020 அன்றைக்கு 2:33 வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரீவேல்யூவேஷன் பண்ணுறது, ஓகே, முழு தகவலும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நம்ம வீடியோக்கள் போகலாம். ஓகே, இதை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப் இதில் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா வந்து பார்த்திங்கன்னா டிடி எடுக்கணும். அது எடுத்துகிட்ட பிறகு ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, உங்களுடைய நேம், உங்களுடைய ஆல் டிக்கெட் நம்பர், நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்சா செகண்ட் பேட்சா, ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அரசு தொழில்நுட்ப கல்வித்துறையில் நடத்தப்பட்ட தட்டச்சு, சுருக்கெழுத்து மற்றும் கணக்கியல் தேர்வு கலந்த கொண்ட அரசு அங்கீகரிக்கப்பட்ட தட்டச்சு பயிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தேர்வு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி 2/9/2020 லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 8/9/2020. ஓகேங்களா, இதில் ஒரு நாள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 2 நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் இருக்கிற நாள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து விண்ணப்பிச்சிடுங்க. அதன் கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பாருங்கள் 150 ரூபா டிடி எடுக்கணும். ஓகேடா, அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிடி எடுத்து 21/9/2020 அதற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சென்ட் பண்ணியிருக்கணும். அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப அட்டவணை இணையதளத்தில் பார்த்திங்கன்னா பின்பற்றி அறியலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நாளுக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும், அஞ்சல் போக்குவரத்தில் ஏற்படும் தவறுகள் மற்றும் காலதாமதம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர் தங்களின் பெயர், பதிவு எண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை தெளிவாக தங்கள் ஏற்கனவே தேர்வின் போது விண்ணப்பம் செய்த விண்ணப்ப படிவத்தில் உள்ள பார்த்திங்கன்னா சான்றிதழ் உள்ள பார்த்திங்கன்னா பிழையின்றி குறிப்பிட வேண்டும். விடைத்தாள் நகல் கோரும் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்தில் அவர்களிடம் பாடப்பிரிவு மற்றும் அதன் நிலை சரியான குறிப்பிட வேண்டும். தவறான பாடப்பிரிவு மற்றும் நிலையை குறிப்பிடு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாது. விடைத்தாள் நகல் கோரி இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் 2 அல்லது அதற்கு மேல் கூடுதலாக பாடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது தனித்தனியாக ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுப்பணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜூனியர், சீனியர் வந்து எழுதியிருப்பீங்க, அதுக்கு தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் சொல்லியிருக்காங்க. ஓகே, விடைத்தாள் கோரும் நபர்கள் சுய முகவரி உரையில் பார்த்திங்கன்னா ஒரு கவர் இப்போ பார்த்திங்கன்னா விடைத்தாள் நகலுடன் விண்ணப்பத்தை சேர்த்து அனுப்ப வேண்டும். உங்களுக்கு ரிட்டன் வந்து காப்பி எடுத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா 26 சென்டிமீட்டர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர், போஸ்டல் கவர் வந்து சென்ட் பண்ணோம். ஓகே, விடைத்தாள் நகல் கோரும் விண்ணப்பத ஒரு பாடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா வீதம் முதல் தாள் மற்றும் 2ஆம் தாள் பார்த்திங்கன்னா வரசோலை எடுத்து அனுப்ப வேண்டும். வங்கி வரசோலை பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் சென்னை மற்றதாக எடுத்து அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க. இணையதளத்தின் மூலம் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பதாரருக்கு மட்டுமே மதிப்பீடு விண்ணப்பம் அனுப்பி வைக்கப்படும். ஓகே, மறுமதிப்பீடு அட்டவணை மற்றும் தேர்வு முடிவுகள் தொடர்பான விவரங்கள் இணையதளத்தில் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுய முகவரி உரையின் தலைவர், தேர்வு வாரியம், தொழில்நுட்ப கல்வி இயக்குனர், கிண்டி, சென்னை 25 என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள்ளப்படும், அதுக்கு பின்னாடி வரது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள்ள மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் தான் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துறேன். ஓகே, இப்போ எப்படி வந்து விண்ணப்பிக்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதன் கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா 2/9/2020 அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2:34 அப்ளை கெட் த ரீவேல்யூவேஷன் லிங்க். ஓகேங்களா, ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் பண்ணணும். இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை பிப்ரவரி ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ளை ஜெராக்ஸ் காப்பி பிப்ரவரின்னு இருக்குது பார்த்திங்கன்னா, அதை ஒன்ஸ் ஒரு கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜெராக்ஸ் காப்பி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பி ஆல் டிக்கெட் காப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு 150 ரூபா டிடி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த எக்ஸ்பிளைனெல்லாம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இங்கே லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபுல்லாக டீட்டெயில் பார்த்துட்டோம். இந்த கண்டினியூ கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்களுடைய நேம், ரிஜிஸ்டர் நம்பர், ஆல் டிக்கெட்டில் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும்ல அந்த நம்பரை வந்து போட்டுக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைப்ரைட்டிங் இன்ஜினியர்ஸ் பார்த்திங்கன்னா ஜூனியர், ஷார்ட் அண்ட் ஜூனியர், ஷார்ட் அண்ட்
ஜூனியர், தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அக்கௌண்டன்ஸ் ஜூனியர், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் பேட்ச் 1, 2, 3 மொத்தம் 5 பேட்ச் நடந்திருக்கு ஒரு நாள். அந்த பேட்சை வந்து கரெக்டாக வந்து குறிப்பிடணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ண முடியும். நீங்கள் மாற்றி கீற்றி கொடுத்துட்டிங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதன் பிறகு கேண்டிடேட் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏதோ நம்பர் கொடுங்க. உங்களுடைய பேங்க்கு நேம் ஆஃப் த பேங்க், நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து டிடி எடுத்தீங்க அதோடைய நம்பரு, அமௌண்ட்டு, ஒரு ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர், அதுக்கு சப்ஜெக்ட்டு. இப்போ இன்ஸ்டியூட்டில் நீங்கள் இன்ஸ்டியூட் மூலமாக எழுதுங்களா அது நீங்கள் ப்ரைவேட்டாக எழுதுங்களா கேட்க நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து இன்ஸ்டியூட் கொடுத்துருக்காங்க. அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட்டு அப்ரூவல் நம்பர் அங்கே இருக்கும். அந்த நம்பரை போட்டு நீங்கள் ஷேவ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபுல் டீட்டெயில் வச்சிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துறேன். நன்றி.